வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோங்க, நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து 1 செப்டம்பர், ஒரு பியூட்டிஃபுல்லான சண்டே. ரொம்ப நாள் கழிச்சு சன்னு வந்திருக்குங்க, அதனால தான் பியூட்டிஃபுல்லான சண்டேன்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி ப்ளஸ் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான டே கூட. ஏன்னா இன்றைக்கி என்னோடய பையனோட 14th பர்த்டே. ஸோ எனக்கு காத்தாலேருந்தே வேலைங்க. நல்லா எழுந்து குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு ஃபேமிலியை கூப்பிட்ருக்கோம். வெறும் ஜஸ்ட் ஒன் ஃபேமிலி மட்டும்தான். ஏன்னா வந்து வெதர் ரொம்ப பேடாக இருக்கிறதுனால என்னால் வந்து நிறைய பேருக்கு சமைக்க முடியாதுன்னு தெரியும். ஸோ அதனால ஜஸ்ட் ஒன் ஃபேமிலி. அண்ட் இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்து இந்தியா போயிட்டாங்க. ஸோ அங்கே வர மட்டும் ஐம் கோயிங் டு மிஸ் தெம் அ லாட். பர்த்டே பாய் வந்து சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து வர்றாரு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. So sweet. அவங்க அப்பா வந்து அவர் கால் தொட்டு கும்பிடுவார்னு எதிர்பார்க்கல, கொஞ்சம் எமோஷ்னல் வேறு ஆகிட்டார். ஸோ எனக்கும் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ஸோ க்யூட்டாக அவங்க பிரதர்ஸும் வந்து அவனுக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ அவர் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து என்ன பண்ணேன்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி வந்து ஒரு மென்யூவே நான் போட்டிருக்கேன். வந்து பொட்டேட்டோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோஸ்ட், இதை வந்து பொட்டேட்டோ கீ ரோஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அதை பண்ண போகிறேன். அதோட ரெசிபி நான் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு நான் வந்து ஒரு உருண்டை பண்ண போகிறேன், கோலா உருண்டை பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக சோயா சங்க்ஸையும் வந்து எடுத்து நான் ஊற போட போகிறேன். நான் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து ஊற போட்டுக்க போகிறேன். ஸோ அதில் வந்து கோலா உருண்டை. அதுக்கப்புறம் வந்து பண்ண போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு யம்மியஸ்ட் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸுங்க. ஃப்ரைட் ரைஸ் வந்து நான் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங்கும் போடாமல் பண்ணுவேன். அந்த வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேஸ்ட் மேக்கரோ என்னமோ, அதெல்லாம் போடாமல் நான் என்னோடய ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன், அதுவும் நான் இன்னொரு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ கடகடன்னு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் சோயா வச்சு வந்து ஒரு கோலா உருண்டை, அப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் அப்புறம் ஈயச்சம்பளர் ரசம், அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணால் நான் பூரி பண்ணேன். ஏன்னா ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, அவங்க வந்து சென்னா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நான் பூரிக்கான சென்னா கொடுத்துட்டேன். மிச்சத்தை எல்லாத்தையும் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நான் தான் எல்லாத்தையும் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் பிளான் பண்ணியிருந்தேன். என்னாச்சுனாங்க, இங்கே வந்து ஒரு 4 நாளாக புயல், அதில் எல்லாருக்கும் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன், இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாருக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஸோ அதனால் வந்து என்னால் நிறைய ஐட்டம்ஸ் அன்றைக்கி பண்ண முடியல. ஸோ ஏதோ வந்து என்னால் முடிஞ்சது. நான் லஞ்சுக்கு தான் எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நான் முடிக்கணும். நான் வந்து ஃப்ரைட் ரைஸை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ணுவேங்க. நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நான் டீட்டெயில் ரெசிபி கண்டிப்பாக போடணும். ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எதுவுமே வந்து உங்களுக்கு அந்த அஜினோமோட்டோ எதுவுமே இல்லாமல் அவ்வளோ நல்லா சைனீஸ் டேஸ்ட் வரும். ஸோ அதுதான் இப்போது நான் பண்ணி முடித்தேன். அப்புறம் வந்து ஒரு ஐட்டம் நான் மறந்துட்டேன் சொல்ல, என்னென்னா பன்னீர் டிக்கா. வெறும் பன்னீர் வச்சு, பன்னீர் அண்ட் கேப்சிகம் ஆனியன் வச்சு பன்னீர் டிக்கா ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து அதுக்கும் நான் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போவே வந்து மணி ஆல்மோஸ்ட் ஒரு 9 o'clock அப்படி ஆயிடுச்சு. ஸோ அவங்க வரும்போது ஒரு 1 o'clock நான் எல்லாமே முடிக்கணும். ஸோ அதுதான் இப்போது வந்து பன்னீர் டிக்காக்கும் நான் வந்து இது பண்ணி வச்சுட்டேன், ஊற போட்டேன். ஒரு 2 hours இது நல்லா மேரினேட் ஆனால் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா சோயா சங்க்ஸ், அது வந்து சுட தண்ணியில் வந்து நான் ஒரு 20 minutes ஊற போட்டு நான் இதோட ரெசிபியும் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பட் என்னென்னா இது பாருங்கள், இது வந்து சோயா கோலா உருண்டை. நம்புவீங்களா நீங்கள்? நம்பணும். சோயா கோலா உருண்டை அவ்வளோ டேஸ்ட்னா அவ்வளோ டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நான் இப்போ நான் வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் தான் பண்ணேன். பட் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து இந்த ஐட்டமும் முடிச்சிட்டேன்னு சொல்லி. நல்லா கமகமன்னு நல்லா மொறுமொறுன்னு வருங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ஐட்டமாக இருக்கும். உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் செஞ்சு தரலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பாருங்கள், அதுவுமே இல்லை, கிறிஸ்பியாக வரும். ஸோ அது நான் ரொம்ப சூப்பராக எக்ஸைட்டடாக இருக்கேன். அதை நான் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் வந்து பொட்டேட்டோக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நெய் ரோஸ்ட், பொட்டேட்டோ கீ ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். அதையும் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.
இந்த வந்து பொட்டேட்டோ நெய் ரோஸ்ட் நான் பண்ணது வந்து ரச சாதத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நல்ல டொமேட்டோ ரசம் எல்லாருக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன்னு அதனால பண்ணது. பையன் வந்து குளிச்சுட்டு வந்து ரொம்ப பக்தியோடு பாடிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து ரொம்ப பக்தி பரவசமாக. ஸோ அதான் வந்து நான் கேப்சர் பண்ணேன். பசங்க வந்து நாங்கள் சொன்னால் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களா பண்ணால் நாங்கள் வந்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் வந்து சொன்ன மாதிரி சொன்ன டைமுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்ததும் அவங்க கடகடன்னு நான் பூரி வந்து உருட்டி கொடுத்தேன். ஸோ அவங்க வந்து அதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி செஞ்ச ரசம், அப்புறம் கறி, ரைஸ், அவங்க எடுத்துகிட்டு வந்த சென்னா அதையும் நான் வந்து சர்வ் பண்ண போகிறோம். ப்ளஸ் கூடவே வந்து சைட் பை சைட் நான் வந்து அந்த பன்னீர் டிக்காக்கும் ரெடி பண்ணிட்டேன். யூஸ்வலாக பன்னீர் டிக்கா வந்து நான் பேக் தான் பண்ணுவேன், க்ரில் பண்ணுவேன் யூஸ்வலாக. பட் என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி வந்து அதுக்கு எதுக்குமே டைம் இல்லை. அவன் வந்து சூடு பண்ண வைக்க எதுவுமே டைம் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து தவா போட்டு ஃப்ரை பண்ணான்னா அது அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. மேரினேஷனும் அவ்வளோ நல்லா இருந்தது. அதை நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவங்க வந்து பார்ட்டிக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிறாங்க. வச்சதும் நானும் அப்புறம் என் ஃப்ரெண்ட் வாணியும் வந்து கடகடன்னு போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கேக் கட்டிங் பண்ணலான்னு. ஸோ யாருக்கு பர்த்டே இருந்தாலும் வீட்டில் வந்து லேடிஸ்க்கு தாங்க வந்து விலையும் அதிகம், அட் த சேம் டைம் கொண்டாடுறதும் நாங்கள் தான். ஸோ என் பையனோட பர்த்டே ஆனால் நான் தான் ரெடி ஆனேன். ஸோ அவங்க ஹஸ்பண்டோட பர்த்டே கூட. ஸோ அதனால தான் அவங்களும் ரெடி ஆகிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஆச்சுன்னாங்க, நாராயண் அவங்களோட பர்த்டே, விஷ்ணுவோட பர்த்டே, எங்களோட வெட்டிங் டே இருந்தது 2 நாள் முன்னாடி அது. அப்புறம் வந்து இன்னொன்று ஏதோ ஒகேஷன் மறந்துட்டேன் என்ன ஒகேஷன்னு. டோட்டலாக 4 ஒகேஷன் செலிப்ரேட் பண்ணோங்க. ஸோ 4 வந்து சேர்த்து வச்ச மாதிரி அன்றைக்கி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். பர்த்டே விஷ்ணு. நாங்கள் எல்லோரும் வந்துங்க டாக்டர் ராஜ்குமார் ஃபேன்ஸு. கன்னடா சூப்பர் ஸ்டார் அவர். ஸோ அவரோட பியூட்டிஃபுல் சாங் ஒன்று ப்ளே பண்ணிகிட்டே தான் நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். விஷ்ணுக்கு வந்து இந்த ரஸ்மலாய் கேக் சம்ஹவ் ரொம்ப ஃபேவரெட்டுங்க. அண்ட் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு கேக் குரு அப்படின்ற ஒரு கேக் பேக்கரியில். ஸோ அதுதான் நாங்கள் வாங்கியிருக்கேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் விஷ்ணு, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி ஹேப்பி ஹேப்பி. New things अब अंदर की सब्सक्राइब ಮಾಡಿ. Yay! Hip hip. Hip hip. Hip hip. Wait, later. No, Shaba. Wait. இன்னொரு அக்கேஷன் என்னென்னா கிருஷ்ண ஜெயந்தி. ஏன்னா விஷ்ணு வந்து லாஸ்ட் வீக் கிருஷ்ண ஜெயந்தி இருந்தது இல்லையா. ஸோ அதையும் வந்து அன்றைக்கி பூஜை பண்ணியாச்சு. பட் இவங்க வந்து உடுப்பி மட்டும் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த கிருஷ்ண ஜெயந்தியும் சேர்த்து நான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். இது வந்து ஒரு நல்ல வந்து சூப்பர் வைப்ஸாக இருந்ததுங்க. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சது அன்றைக்கி.
இதை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நாராயண் அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். அவருக்கு வந்து இன்றைக்கி 51st பர்த்டே. ஸோ அதையும் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் சூப்பராக கொண்டாடினோம். அவரும் ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ வெரி க்யூட் அண்ட் வெரி அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி. ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கிட்டேயோ இல்லை சுற்றியோ இருந்தாலே அந்த வைப்ஸே தனி. அண்ட் இதை நான் சொல்லணும், ஐம் மிஸ்ஸிங் யூ டெரிப்லி விக்னேஷ் அண்ட் ஆர்த்தி அண்ட் அன்யா. ஸோ நீங்கள் இருந்திருக்கணும், பட் யூ ஹவ் கான் ஃபார் அன் ஒகேஷன். அங்கே வந்து உங்களுக்கு எனிவேஸ் அதை பற்றி பேச வேண்டாம். பட் யூ கம் பேக் அண்ட் வி கைஸ் வில் ராக் ஹியர். Happy birthday to you. Happy birthday to you. ஸோ இவங்க வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து டெசர்ட் எதுவும் பண்ணல, பிகாஸ் எங்களுக்கு தெரியும் 2 ஃப்ளேவர் கேக்ஸ் இருக்க போகுது. அண்ட் எல்லாருக்கும் த்ரோட் பெயின் கூட இருந்தது. ஸோ நிறைய ஸ்வீட்ஸ் எடுத்துக்க வேண்டான்னு விட்டும் இது மட்டும் நாங்கள் டெசர்ட்டாக விட்டோம். பசங்களுக்கு வந்து அவ்வளோ கொண்டாட்டோங்க. அந்த ரஸ்மலாய் கேக், அப்புறம் இந்த பைனாப்பிள் கேக்கவா வேண்டும். ஐயோ, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. இன்னொன்று என்னங்க, ஆஃப்டர் திஸ் வந்து எங்களுக்கு இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது. வந்து இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி வந்து உடுப்பி மட்டில் கொண்டாடுறாங்க. ஸோ அங்கே போய் வந்து எதுக்கு வந்து லெஹெங்காவும் இந்த கவுனும் போட்டதுன்னா, அங்கே போய் வந்து நாங்கள் கோபிகா ஸ்திரீ ஸோ நாங்கள் வந்து கிருஷ்ணரை சுற்றி டான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் வந்து அவங்க லெஹெங்காவும் நான் வந்து ஒரு கவுனும் போட்டது கோயில் போகிறதுக்கு தான். ஸோ டக்குன்னு போனோம், ஏன்னா இங்கேருந்து அது வந்து ஆல்மோஸ்ட் 1.5 hours ட்ரைவ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நாங்களும் ஃபுல்லாக ரெடி ஆகிட்ருக்கோம். கட்டிங் முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்டும் ஒரு சின்னதாக எடுத்துகிட்டு வந்து நாங்கள் உட்காந்தது சாப்பிடுங்க. ஸோ அவ்வளோ ஐட்டம்ஸ், அதுதான் அவங்களும் சொன்னாங்க, வந்து இந்த ஒரு ஸ்மால் கேப்பில் எவ்வளோ ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் வந்து திருப்பி கோயில் போகணும், அங்கேயும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அன்றைக்கி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஃப்ரைட் ரைஸ், பூரி, சன்னா மசாலா, பன்னீர் டிக்கா, அப்புறம் சோயாவில் கோலா உருண்டை, ரைஸ், ரசம், அப்புறம் இன்னொன்று என்ன ஐட்டம் பண்ணோம், விதவிதமான கேக்ஸ் கூட இருந்தது. ஸோ நல்லா சாப்பிட்டோம். எல்லாமே வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ என்னோட விஷ்ணுக்கு வந்து மறுபடியும் நான் வந்து விஷிங் ஹிம் அ வெரி ஹாப்பி 14th பர்த்டே. ஸோ உங்களோட விஷஸும் என் பையனுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். அண்ட் மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை.